ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 502. இங்கு ஸ்ரீ மச்சேந்திர நாதர் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கடலின் கரையிலே உலாவிக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ராம தாரக மந்திரத்தின் பெருமையை சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசம் செய்தார். இதை மிகுந்த கவனத்துடன் ஒரு மீன் குஞ்சு கேட்டுக்கொண்டு இருந்தது. இந்த மகா மந்திரத்தை கேட்ட புண்ணியத்தினால் அந்த மீன் குஞ்சு ஒரு மனித உருவில் வடிவெடுத்து கரை ஏறியது. பிறகு அடுத்துள்ள நாட்டிற்கு சென்றார். மச்சமாக இருந்த அந்த பெரியவர், இவர் மீன் ஆக இருந்து மானிட வடிவம் பெற்றவர் என்ற செய்தி மக்களுக்கு எப்படியோ தெரிந்து இவரை மச்சேந்திர நாதர் என அழைக்கலாயினர். இவர் தோற்றத்திலும் செயல்களிலும் புராணங்களிலே வரும் முனிவர் போல் காட்சியளித்தார். இறைவனது கருணையினாலும் தோன்றும் பொழுதே ராம தாரக மந்திர உபதேசம் பெற்றதனாலும் ஞான திருஷ்டியும் உடையவராக விளங்கினார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான அவர் எப்பொழுதும் இறைவனது புகழையை பாடி பிச்சை எடுத்து உண்டு வந்தார். இரவில் 2 ஒரு வீடுகளில் நாராயணா என்பார். கிடைத்தால் உண்பார், இல்லாவிட்டால் இல்லை. பகலில் நகரங்களின் வழியாக செல்லாமல் வனங்களின் வழியாக தீர்த்த யாத்திரை செய்து வந்தார். இப்படி பகலில் வனங்களிலும் இரவில் நகரங்களிலுமாக இவர் செல்லும் பொழுது ஒரு சிறிய ஊரில் ஒரு வியாபாரி வீட்டு எதிரில் நின்று நாராயணா என கூச்சலிட்டார். உள்ளே இருந்த வணிகன் மனைவி அன்னத்தை எடுத்து கொண்டு வெளியே வந்தவள் இவரது தோற்றத்தை கண்டு இவர் தெய்வ அம்சம் பெற்றவர் என உணர்ந்தாள். பிறகு இவரை நோக்கி, சுவாமி, இந்த வீட்டிலே குழந்தைகள் விளையாடும் பாக்கியம் இருக்கின்றதா என்றாள் அவள். அவளது ஏக்கத்தை உணர்ந்த அவர், அம்மணி, இந்த திருநேற்றை உட்கொண்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். திருமாலின் அம்சமாக ஒரு மைந்தன் தோன்றுவான் என சொல்லி ஒரு சிட்டிகை திருநேற்றை அளித்தார். அதை வாங்கி முன்றானையில் முடிச்சு வைத்துவிட்டு வேலைகளை செய்யலானால் அந்த அம்மாள் பிறரை கலந்து ஆலோசிக்காமல் இந்த திருநேற்றை உட்கொள்ள அவள் மனம் இடம் தரவில்லை. அண்டை வீட்டில் உள்ள தனது தோழியிடம் இந்த செய்தியை உரைத்தாள். அவள், யார் எதை கொடுத்தாலும் நம்பிவிடலாமா? எத்தனையோ பரதேசிகள் வருகின்றார்கள், போகின்றார்கள். அவர்கள் அனைவரும் உண்மையான துறவிகள் என நமக்கு எப்படி தெரியும்? அவர்களுள் ராவண சந்நியாசியும் இருக்கலாம், அர்ஜுன சந்நியாசியும் இருக்கலாம். பைராகிகள் சொக்குப்பொடி போட்டு மாதர்களை மயக்கி அழைத்து செல்வது உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றால் இவள் மனம் குழம்பிவிட்டது. முன்றானையில் இருந்த விபூதியை அடுப்பிலே போட்டு விட்டாள். இப்பொழுது 12 ஆண்டுகள் கழிந்து விட்டன. மீண்டும் ஒரு முறை அந்த வீட்டின் எதிரே வந்து நாராயணா என கூவி நின்றார் மச்சேந்திரநாதர். முன்போலவே அவளும் பிச்சையிட வந்தாள். இவர் அவளை பார்த்து, அம்மணி, முன்பு திருநீர் கொடுத்தேனே, அந்த குழந்தை சௌக்கியமா என்றார் அவர். அவள் இதனை கேட்டு பயந்து போனாள். இவரோ மகா தபஸ்வியாக இருக்கின்றார், சபித்து விடுவாரோ என நடுநடுங்கினாள். பிறகு விஷயத்தை ஒருவாறு சொல்லி முடித்தாள். இவரோ மிகவும் கனிவுடன் கூடிய குரலில், நடந்துவிட்டது போகட்டும். அந்த அடுப்பின் சாம்பலை எங்கே கொட்டினாய் என்றார் அவர். நெடு நாட்களாக குவிந்து இருந்த குப்பை மேட்டிற்கு இவரை அழைத்துச் சென்றாள் அந்த பெண். அதன் அருகே நின்று மச்சேந்திரர் கண்மூடி சற்று நேரம் தியானித்த பிறகு ஹம் சோகம் என மும்முறை உச்சரித்தார். குப்பை மேட்டிற்கு உள்ளிருந்து ஹம் சோகம் என்ற ஒலி எழுந்தது. உடனே ஆட்களை அழைத்து குப்பையை வெகு பத்திரமாக தோண்டும்படி கட்டளையிட்டார். அந்த சாம்பல் மேட்டிற்குள் 12 வயது இருக்கக்கூடிய ஒரு அழகிய சிறுவன் தூங்குவது தெரிந்தது. கண்டவர் வியந்து போனார்கள். இந்த பிள்ளை காற்றும் நீரும்
உணவும் இல்லாமல் எப்படி உயிர் பெற்று இதற்குள் இருந்தான் என்பது ஊர் முழுவதும் பேச்சு ஆயிற்று. இப்பொழுது மச்சேந்திரர் அந்த குழந்தையை குப்பையில் இருந்து எழுப்பி அவயங்களை அசையச் செய்தார். இளைஞன் கை கால்களை உதறிக்கொண்டு எழுந்து நின்றான். இதற்குள் வணிகன் தன் மனைவியை நோக்கி, பெரியார் சொல் கேளாமல் அபச்சாரப்பட்டாய் என கோபிக்க இருவரும் மச்சேந்திரர் பாதங்களில் பணிந்தார்கள். அவர்களது மன நிலையை கண்ட இவர், உங்களுக்கு நல்லதொரு மைந்தன் தோன்றுவான் என கூறிவிட்டு குப்பையில் இருந்து எழுந்த மகனை நோக்கி, மகனே வருக என அழைத்து கொண்டு தமது யாத்திரையை தொடர்ந்தார். பூமியிலே 12 ஆண்டுகள் இருந்ததாலும் பூமி தேவியால் காக்கப்பட்டதாலும் அந்த பையனுக்கு ரக்ஷகர் என பெயர் ஏற்பட்டது. அது நாளடைவில் மருவி கோரக்கர் என ஆயிற்று. இந்த கோரக்கர் தான் கபீர்தாசருடன் வாது புரிந்தவர். இவர் இப்படி செல்லுகையில் தமக்கு உபதேசம் செய்யும்படி மச்சேந்திரரை கேட்க இவர் உரிய காலம் வந்ததும் நாம் செய்வோம் என்றார் அவர். இப்பொழுது கோரக்கர் மிகுந்த சந்தோஷத்தோடு குருநாதரை பின்தொடர்ந்தார். அங்கே அழகிய காடுகளில் பர்ணசாலைகளிலே முனிவர்கள் வசித்தார்கள். உபதேசம் பெறவும் சாஸ்திரங்கள் பயிலவும் நூற்றுக்கணக்கான மக்கள் இவர்களை நாடி வருவார்கள். அங்கே தங்கி பயில வசதிகளும் இருந்தன. ஆனால் கோரக்கர் விஷயமோ இதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. மச்சேந்திரர் ஓர் இடத்தில் நில்லாமல் சென்று கொண்டே இருந்தார். சில இடங்களில் பிச்சை எடுத்தவைகளை சமையல் செய்வார். சில இடங்களில் அன்னமாக கிடைக்கும். இவைகளை எல்லாம் சேர்த்து குருவுக்கு இட்டு பிறகு தாமும் உண்பார். பிறகு குருவுக்காக துணி தோய்த்து உலர்த்தி பாத சேவை செய்து குரு இடமிருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். ஒரு நாள் மச்சேந்திரர் அடுத்துள்ள நகருக்கு சென்று பிச்சை எடுத்து வா என்றார். இவரும் சென்றார். அங்கு ஒரு வீட்டிலே சமாராதனை நடந்து கொண்டு இருந்தன. கருணை மிகுந்த அந்த வீட்டு பெண்மணி எல்லா விதமான காய் கறி பச்சனங்கள் பாயாசம் முதலியவைகளுடன் உணவளித்தால் அதை ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஆனந்தத்துடன் குருவை அடைந்தார் கோரக்கர். இப்பொழுது குரு மிக மிக திருப்தியாக சுவைத்து சாப்பிட்டார். பிறகு நாளைக்கும் இதே வீட்டிற்கு சென்று வாங்கி வா என்றார். கோரக்கர் கவலையுற்றார். நாள்தோறும் விசேஷங்கள் நடைபெறுமா என நினைத்தவராக அந்த வீட்டிற்கு சென்று, அம்மணி, நீங்கள் நேற்று அளித்த அமுது வகைகள் என் குருநாதருக்கு மிகவும் திருப்தி அளித்து விட்டன. இன்றும் அதுபோன்று அளிக்க வேண்டும் என்றார் அவர். அதற்கு அந்த பெண்மணியோ, நேற்று சமாராதனை நடந்தது, இன்று அந்த பொருட்கள் கிடைக்குமா, அரிசி வேண்டுமானால் கொடுக்கிறேன் என இவரோ பிடிவாதமாக அந்த சமையலே வேண்டும் என்றார் அவர். இது என்ன, குரு இல்லாததை கொண்டு வா என்றால் எங்கே போவது, நல்ல குருவாய்த்தார் உனக்கு, கண்ணை பிடுங்கிக் கொடு என்றால் கொடுத்து விடுவாயோ என்றாள் அவள். அதற்கு அந்த சிஷ்யர், ஏன், குரு கேட்டால் தான் கொடுப்பேனா, நீங்கள் கேட்டாலும் கொடுத்து விடுவேன், எனக்கு வேண்டியது குருநாதர் விரும்பும் அமுது என்றார் அவர். அதற்கு அந்த பெண்ணும், கண்ணை கொடு, அமுது கொடுக்கிறேன் என்றால் அந்த பெண். உடனே இவர் அப்படியே என ஆயுதம் தேட ஆரம்பித்து விட்டார். அந்த பெண் இந்த சீடனது உறுதியைக் கண்டு மீதி இருந்த பச்சனங்கள் உடன் அமுதும் கொடுத்து விட்டாள். கண்ணை பிடுங்குவேன் என்ற முயற்சியினால் கண்கள் சிவந்து இருந்தன. சீடனை கண்ட குரு கண்களிலே காயமென்ன என்றார். நடந்ததை உள்ளபடி உரைத்தார் இவர். எனக்கும் உன் கண்கள்தான் வேண்டும், தருவாயா என்றார். அதற்கு சுவாமி, உடல் பொருள் ஆவி எல்லாம் தங்களுக்கே அர்ப்பணம் என்றுதானே உடன் வந்துவிட்டேன். அப்படி இருக்க கண்களும் அதற்கு உட்பட்டவைதாமே, வேண்டுமானால் இதோ தருகிறேன் என்று எழ மச்சேந்திரர் தடுத்து, அப்பா கோரக்கா, உன் உறுதியை சோதிக்கவே கேட்டேன். இப்பொழுது நீ உபதேசம் பெற தகுதியான நிலையை அடைந்து விட்டாய். இனி உபதேசம் பெறலாம் என கூறி தலையின் மீது தமது கரத்தை வைத்து ஸ்ரீராம தாரக மகா மந்திரத்தை உபதேசம் செய்தார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்